அனைவருக்கும் வணக்கம். அக்பர் பீர்பால் கதைகளில் இன்று நாம் காணப்போகும் கதை சாட்சி சொன்ன புளியமரம். வெளிநாடுகளில் சென்று திரவியம் தேடி சம்பாதிக்கும் ஒரு வயது முதிர்ந்த தனவான் பீர்பாலின் வீட்டருகில் குடியிருந்தார். அவர் தேவாலய தரிசனம் செய்வதற்காக சிறிது பொற்காசுகளோடு புறப்பட்டு சென்றார். ஒரு காட்டின் நடுவில் பாடல் பெற்ற ஸ்தலம் ஒன்று இருந்தது. கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பினால் நன்றாக இருட்டிவிடும், பணப்பையோடு செல்வது ஆபத்து என்று அறிந்தார். ஆதலால் அதை எப்படி பத்திரப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் புளியமரத்தின் நிழலில். அந்த கோவிலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவன் இவரை பார்த்துவிட்டு அருகில் வந்தான். என்ன பெரியப்பா, கோவிலுக்கு போகிறீர்களா? இருட்டிவிட்டது, பத்திரமாக போய் வாருங்கள் என்று கூறினான். அவன் அவருடைய ஊர்க்காரன் மட்டுமல்ல, அந்த தெருவிலேயே குடியிருப்பவனும் கூட. அவனிடம் அந்த தனவான், தம்பி நீயா? நீ இங்கு வருவது தெரிந்திருந்தால் உன்னுடனே வந்திருப்பேனே என்றார். சரி, எனக்கு ஒரு உபகாரம் செய்வாயா என்றார் அந்த தனவான். என்ன பெரியப்பா அப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் காலால் இட்டால் தலையால் செய்வேன் என பணிவுடன் கூறினான் அவன். தம்பி, இந்த பையில் 1000 பொற்காசுகள் இருக்கின்றன. நான் பல கோவில்களுக்கும் சென்று வர வேண்டும். திரும்பி வந்ததும் இதை உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன். அதுவரை இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். உன்னால் முடியுமா என்றார். அவன், இந்த புளியமரம் சாட்சியாக இதை பாதுகாப்பேன் என்று சொல்லி அந்த பணமுடிப்பை வாங்கிக் கொண்டான். தனவந்தரும் ஆலய தரிசனத்திற்காக புறப்பட்டு சென்றார். பக்கத்து வீட்டுக்காரனும் ஊருக்கு புறப்பட்டு சென்றான். தனவந்தர் சிறிது காலம் சென்று ஊர் திரும்பினார். பக்கத்து வீட்டுக்காரனிடம் சென்று பணமுடிப்பை கேட்டார். அவனோ ஒன்றும் அறியாதவன் போல் நடித்தான். பணமுடிப்பா? 1000 பொற்காசுகளா? என்ன இது? கேலியா கிண்டலா? இல்லை புத்தி பேதலித்து விட்டதா? இல்லை வேறு யாரிடமாவது கொடுத்து விட்டீர்களா? அப்படித்தான் இருக்கும். அவர்களிடம் போய் கேளும். என்னிடம் வந்து தொல்லை கொடுக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றான். தனவந்தர் நயமாகவும் மிரட்டியும் பார்த்தார். அவன் மசியவில்லை, மறுத்துவிட்டான். மேலும் அவரை அவமானப்படும்படி திட்டினான். தனவந்தருக்கு வேறு வழி தோன்றவில்லை. நேராக சென்று பீர்பாலிடம் முறையிட்டார். பீர்பால், பெரியவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பணமுடிப்பு உங்களுக்கு கிடைக்க முயற்சி செய்கிறேன். நாளை அரண்மனைக்கு வாருங்கள் என்று கூறி தனவந்தரை அனுப்பி வைத்தார். மறுநாள் அரண்மனைக்கு வந்த தனவந்தர் அரசரிடம் முறையிட, அதற்கு அரசர் பீர்பாலிடம் நீரே இந்த வழக்கை விசாரியும் என்று கூறிவிட்டார். பீர்பால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அழைத்து வரச் சொன்னார். அவன் பீர்பால் முன் பணிவுடன் வந்து நின்றான். தம்பி, இந்த பெரியவர் உன்னிடம் 1000 பொற்காசுகள் கொடுத்தாரா என்று கேட்டார் பீர்பால். இல்லை ஐயா, இவர் பொய் சொல்கிறார். இவர் எங்கு யாரிடம் கொடுத்து ஏமாந்தாரோ சொல்வதெல்லாம் பொய் என்று சப்தமாக கூறினான். பெரியவரே, நீங்கள் இவனிடம் பணமுடிப்பை கொடுத்ததற்கு சாட்சி எதுவும் உண்டா என்று கேட்டார் பீர்பால். இல்லை ஐயா, காட்டு வழியில் ஒரு புளிய மரத்தின் கீழ்தான் இவனிடம் என் பணமுடிப்பை கொடுத்தேன் என்றார் அவர். பெரியவரே, நீர் சொல்வது பொய் என்று தெரிகிறது. சாட்சிகள் இல்லாமல் இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தேன் என்றால் எப்படி? உமக்கு அந்த புளிய மரம் வந்துதான் சாட்சி சொல்ல வேண்டும். போய் அழைத்து வாரும் என்று கூறினார் பீர்பால். இதை கேட்ட தனவந்தருக்கு மிகவும் மனவேதனை ஏற்பட்டது. தன்னைத்தானே நொந்து கொண்டார். பின் பீர்பாலை ஆச்சரியத்தோடு பார்த்து, ஐயா, நியாயமான நீதி கிடைக்கும் என்று நம்பினேன். எனது மனவேதனையில் புளிய மரத்தை பற்றி சொன்னேன். நீங்களோ அந்த புளிய மரத்தையே சாட்சிக்கு அழைத்தால் எப்படி? நடக்கக்கூடிய காரியம் ஏதாவது சொல்லக்கூடாதா என்று பரிதாபத்தோடு கேட்டார் தனவந்தர். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் உற்சாகத்தோடு, அந்த புளியமரம் இங்கு வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் என்ன தண்டனை அளித்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான். பீர்பால் அவனை கூர்ந்து கவனித்தார். புளியமரம் வந்து சாட்சி சொல்லாது என்ற திட நம்பிக்கையில் இப்படி கூறுகிறான் என்று எண்ணினார். பின்னர் பீர்பால் அந்த தனவந்தரை பார்த்து, நீங்கள் உடனே அங்கு சென்று அந்த புளியமரத்தை நான் சாட்சிக்கு அழைத்ததாக கூறுங்கள். அது நிச்சயம் வரும். உடனடியாக கூட்டி வாருங்கள் என்றார். நம்பிக்கையற்ற தனவந்தர் உத்தரவுப்படி நடக்க தீர்மானித்தார். காட்டை நோக்கி புறப்பட்டார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மிக சந்தோஷம். ஏனென்றால்
மரம் எப்படி இங்கு வரும் பேசும் என்பதால். வெகு நேரமாகியும் தனவந்தர் வராததை கண்ட பீர்பால், எங்கே போயிருப்பார் இந்த பெரியவர், எவ்வளவு தூரமோ என்று கூறிக்கொண்டிருந்தார். அதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரன், அந்த காடு இங்கிருந்து சுமார் 4 மைல் இருக்கும், அங்கு எல்லாமே புளிய மரங்கள் தான், பாவம் இவர் எந்த மரத்தை அழைத்து வருவாரோ என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்ட பீர்பால், அப்படியானால் உனக்கு இது எல்லாம் எப்படி தெரிந்தது என்று கேட்டார். அப்போதுதான் அவன் தன் முட்டாள்தனமான வார்த்தைகளை தன்னை காட்டிக் கொடுத்து விட்டதை உணர்ந்தான். அவனுக்கு பயமும் பீதியும் ஏற்பட்டது. காட்டிற்கு போன தனவந்தர் அப்போது திரும்பி வந்தார். ஐயா, எனக்கு எந்த மரம் என்று தெரியவில்லை, அடையாளம் காணாததால் அழைத்து வர முடியவில்லை என்று அழாத குறையாக கூறினார். அதற்கு பீர்பால், வருந்த வேண்டாம் பெரியவரே, அந்த புளிய மரம் இங்கு வந்து உங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லிவிட்டு சென்று விட்டது என்றார். தனவந்தருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரனோ திரு என்று விழித்து கொண்டிருந்தான். பீர்பால் அவனை கோபமாக பார்த்து கேட்டார், இப்பொழுது நீ என்ன சொல்கிறாய்? அதற்கு அவன், ஐயா, என்னை தண்டித்து விடாதீர்கள், நான் அவருடைய பணமுடிப்பை அப்படியே குறைவின்றி ஒப்படைத்து விடுகிறேன் என்று பீர்பாலின் காலடியில் விழுந்தான். தனவந்தர் பீர்பாலை வாழ்த்தி விடை பெற்றார்.